ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்மாகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியான லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த லட்டு வந்து முடி கொட்டுறவங்க வந்து டெய்லியும் ஒன்று எடுத்துடுவாங்க. 15லேருந்து 20 நாளுக்குள்ளே முடி கொட்டுறது வந்து நல்லாவே குறைஞ்சிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியாகவும் இருக்குங்க, டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்குங்க. ஆனால் வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது. டெய்லி வந்து ஒன்று மட்டும் எடுத்தால் போதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு ஆளி விதை சேர்த்துக்கலாம். ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முடி வளர்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுங்கள். கேன்சர் வராமல், மெயினாக வந்து பெண்களுக்கு வரக்கூடிய மார்பக புற்றுநோய் வந்து வராமல் தடுக்கிறதுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். இதை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வெடித்து வர ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் வந்து நம்ம இதை வேறொரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் அரை கப் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்து இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதுலேயும் வந்து நம்மளுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இப்போ இதை சேர்த்துட்டு இது வந்து ஆறட்டும். இப்போ அதே கடாயில் அரை கப் அளவுக்கு வெள்ளையல் சேர்த்துக்கோங்க. வெள்ளையல் இல்லைன்னா நீங்கள் கருப்பியல் கூட சேர்த்துக்கலாம். இதையும் 3லேருந்து 4 நிமிஷம் வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளும் வந்து நம்மளுக்கு நல்லா வெடிச்சு வர ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் எடுத்து நம்ம தட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா ஆறி வரட்டும். இப்போ நம்மளுக்கு எல்லாமே நல்லா ஆறிடுச்சுங்க. இது வந்து ஒன்று ஒன்றா மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. பல்ஸ் மூடு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பொடியாக வரும். இது எல்லாமே எண்ணெய் தன்மை உள்ளங்காட்டி நம்ம வந்து ஒட்டுக்க அரைச்சோம்னா வந்து எண்ணெய் தாங்க பிரிஞ்சு வரும். நம்மளுக்கு வந்து பொடி கிடைக்காது. இப்போ அடுத்ததாக நம்ம நிலக்கடலையில் இருக்கிற மேல் தோலை எடுத்துகிட்டு இதையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பல்ஸ் மூடு விட்டு விட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா பொடியாக வந்துடும். அடுத்ததாக நம்ம எல்லையும் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் மாற்றிட்டு இதை வந்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். இதை வந்து நம்ம 1 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. கெட்டு போகாது. ஆனால் டெய்லியும் அதிகமாக எடுக்க வேண்டாங்க. ஒரு லட்டு மட்டும் ஒருத்தர் வந்து 1 லட்டு எடுத்தால் போதும். இப்போ நல்லா கலந்தாச்சுங்க. இது இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம கரைச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், வெல்லம் வந்து நம்மளுக்கு நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இது வேற ஒரு கடாயில் நம்ம வந்து வடித்து விட்டுடலாம். இப்போ இதை வந்து நம்ம பாகுபதம் வர வரைக்கும் காய்ச்சி எடுத்துடலாம். லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு ஒரு கம்பி பதம் வரணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து நம்ம விடும்போது ஒரு கம்பி வந்து உடையது பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இடையில எடுத்து இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு இப்போ பதம் வந்துடுச்சு. இப்போ நம்ம இது கூட வாசனைக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடியை வந்து இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நம்மளுக்கு முதல்ல வந்து கொஞ்சம் குளகுளப்பாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். கொஞ்சம் நல்லா ஆறும்போது நம்மளுக்கு நல்லா கெட்டியாயிரும். நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா உருண்டை பிடிக்கும்போது கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இது கொஞ்சம் ஆறி வரட்டும், இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து ஆறி வந்துருச்சு. கொஞ்சம் கைப்பொறுக்கிற சூட்டில் இருக்கும்போது நீங்கள் வந்து எடுத்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ரொம்ப ஆறிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து உருண்டை பிடிக்க வராதுங்க. கையில் நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இதை வந்து ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நீங்கள் வந்து 1 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. கெட்டு போகாது. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.